ஆழ்ந்த கானகத்தில் லங்காதிபதி ராவணன் தன் கொடூரமான வஞ்சகத் திட்டத்தை தீட்டினான். அவன் மாய அரக்கனான மாரீசனை ஒரு அற்புதமான பொன்மான் வடிவம் எடுக்க ஆணையிட்டான். இதன் ஒரே நோக்கம் ஸ்ரீராமர் பிரானை குடிலிலிருந்து வெகு தூரம் அழைத்துச் சென்று அன்னை சீதையை தனியே தவிக்க விடுவதே. அந்த மாயமான் குடிலின் முன் தோன்றியது. அதன் ஜொலிக்கும் அழகில் அன்னை சீதையும் மனம் மயங்கினார். அவர் ஸ்ரீராமரிடம் வேண்டினார், பிரபு, அந்த அரியமானை நான் அடைந்தே தீர வேண்டும். இது ஒரு மாயை என உள்ளுக்குள் அறிந்தும் சீதையின் ஆசையை தட்ட முடியாத ராமர் தயக்கத்துடன் தன் வில்லை எடுத்தார். தூரத்தில் கானகத்தின் உள்ளே ஸ்ரீராமர் தன் கணையை தொடுத்தார். அந்த அம்பு மாயமானை துளைத்தது. வீழ்ந்த அந்த நொடியில் அதன் பொன்முலாம் உதிர்ந்தது. அரக்கன் மாரீசன் தன் சுயரூபத்தில் தோன்றினான். தன் இறுதி மூச்சில் அவன் வஞ்சகத்தின் உச்சமாக ஒரு கொடிய செயல் செய்தான். அந்த அபயக்குரலைக் கேட்டதும் அன்னை சீதை தன் பதித்திக்கு ஆபத்தோ எனப் பயத்தால் நடுங்கினார். அவர் லக்ஷ்மணனை பார்த்து, உடனடியாகச் செல், உன் சகோதரன் ஆபத்தில் உள்ளார் என்று கதறினார். இறுதியில் செல்வதற்கு முன் அவன் தன் தெய்வீக சக்தியால் குடிலைச் சுற்றி ஒரு கோட்டை வரைந்தான். அதுவே வரலாற்றுச் சிறப்புமிக்க லக்ஷ்மண ரேகை. லக்ஷ்மணன் மறைந்த மறுகணமே ராவணன் அங்கே ஒரு பசித்த சந்நியாசி வேடத்தில் வந்து நின்றான். தர்ம சங்கடத்தில் சிக்கிய அன்னை சீதை பசியால் வாடும் ஒருவருக்கு உதவ